எல்லா இடத்துலையும் பெரும்பாலும் சொல்றது மருத்துவமனையில டாக்டர் இல்ல, நர்ஸ் இல்ல, மருந்து மாத்திரை இல்லைங்கிறாங்க. அதை நம்ம சரி பண்ணுவோம். அடுத்தது குடிநீர் பிரச்சனை தலை விரிச்சு ஆடுது அப்படிங்கிறாங்க. அதையும் சரி பண்ணோம். அப்புறம் நிறைய இடத்துல குடிநீர் சாக்கடை நீர் கலந்து வருதுங்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா டவுன் பகுதியில் ஒட்டி உள்ள இடங்கள்ல எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. அதனால அந்த கழிவுகளை எல்லாம் எடுக்கிறது இல்ல. அதனால அந்த பிரச்சனை வருது. பாதாள சாக்கடை பிரச்சனையும் நடுவுல வருது. நிறைய திட்டங்கள் ஆரம்பிச்சது செய்யல. காரணம் என்னன்னா பணம் இல்ல. எங்கேயாவது பெரிய ஊர்ல, இப்ப சேலத்துல பாத்தீங்கன்னா சேலம் டவுன்ல நீங்க கீழே ரொம்ப நடக்க முடியாது. மேம்பாலத்திலே சுத்தி சுத்தி தான் வரணும். கரெக்டா நான் சொல்றது? ஆனா இதே கிராமத்துல தரப்பாலத்துல தண்ணி வந்துருச்சுன்னா நீங்க 10 நாள் 15 நாள் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது, நடக்க முடியாது. இது நடக்குதா? இருக்குல்ல, உண்மைதானே? அதெல்லாம் செய்யறதுக்கு இவங்க ரெடியா இல்லை. அதனாலதான் நான் சொல்றேன், இவங்களை நம்ம விட்டுறக்கூடாது. இந்த சமயத்துல தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் ரொம்ப அழகா சிந்திச்சு வருவாங்க. ஓட்டுக்கு உனக்கு இவ்வளவு கொடுத்துட்றேன், ஓட்டை போட்டுரு அப்படிவாங்க. 2 பேரும் வருவாங்க. அதனால என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க. நான் வேண்டான்னு சொல்லுங்கன்னு சொல்லவே மாட்டேன். எதுக்காக வாங்கிக்கிங்கன்னு சொல்றாங்கன்னா அது அரசாங்க பணம் தான். அவங்க வழியா வந்தாலும் அது அரசாங்க பணம் தான். அது உங்களுடைய கடைசியா பாத்தீங்கன்னா அது உங்களுடைய வரி பணம் தான். அதனால நீங்க வாங்கிக்கிங்க. ஆனா வாக்க மட்டும் நம்ம தென்னந்தோப்பு சின்னத்துக்கு வாக்களிங்க. நம்மளோட இன்னும் சில கட்சிகள் சேர்ந்திருக்காங்க. அவங்க பெரும்பாலும் தென்னந்தோப்பு சின்னத்துல தான் இருக்காங்க. அதே போல மருத்துவர் ஐயா அவரும் நம்மளோட தான் இருக்காரு. அவங்களுடைய ஆட்களும் நீங்க ஆதரிக்கணும்.